இந்த ஒரு மாத கால தாவேக ஆட்சியோட செயல்பாடுகளை பத்தி உங்களுக்கு அருமையா இருக்கு. எப்படி இருக்கிறதா அருமையா இருக்குது அப்படின்னு ஒரே போட போட்டிருக்காரு. நல்ல வேளை இதை காட்டின செய்தியாளர்கள், இதை காட்டின அந்த வீடியோல செய்தியாளர்கள் சிரிச்சதெல்லாம் காட்டல. ஆச்சரியமா இருக்குது. ஒரு மூத்த தலைவரான நீங்க நடக்கிறது என்னன்னு தெரியும், மக்கள் வலிய உணரலையா இல்ல தெரியலையா? என்ன அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அருமையா இருக்கு அப்படின்ட்டு? வணக்கம் தோழர்களே, ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விஜய் அவர்கள் பதவியேற்று ஒரு மாதத்தை கடந்து விட்டது. இன்றைக்கு தேதி 13. கடந்த மாதம் 10ஆம் தேதி அவர் பதவியேற்றார். இப்பொழுது பொதுவாக என்னிடமும் சரி மற்றவரிடமும் சரி ஒரு மாத கால விஜயனுடைய ஆட்சி எப்படி என்றெல்லாம் பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் என்னென்ன நடக்குதுன்றதுலாம் தெரியும். மிகப்பெரிய அளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பை பற்றி பெருசாக பேசினார். பெண்கள் பாதுகாப்பு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். அதிலும் பல இடங்களில் அந்த குற்றச்செயல்களில் அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களே இருக்கிறாங்கன்றது அளவுக்கு நிலைமை மோசமாகி இருப்பதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா மின்வெட்டு, எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு, 6 மணி நேரம் வரைக்கும் மின்வெட்டு. விவசாயிகளுக்கு அங்கே கரண்ட் இல்லை, இங்கே தூங்க முடியலை சென்னையில். அந்த அளவிற்கு வந்துட்டு எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு. இப்படி கடுமையான சோதனைக்கு உள்ளாகி கேட்டால் நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் கேட்டால் கருப்பாடுகள் இருக்கிறாங்க, வெள்ளாடுகள்லாம் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவர் ஆட்டு கணக்கெல்லாம் சொல்கிறாரு. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறது. உங்களுடைய மின்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, போதுமான அளவுக்கு மின்சாரம் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ப்ராப்ளம்ன்றாரு. டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன ப்ராப்ளம்ன்றது தான் நீங்கள் சரி பண்ணணும். எங்கேயோ ஒரு இடத்துல பிளக்கு அந்த ஃபியூஸ் கேரியரை தேடிட்டாங்க, அதனால தான் பவர் கட் ஆகிப்போச்சு, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அன்னைக்கு அதே நேரத்தில் எல்லா இடங்கள்லையும் தான் பல இடங்களில் பவர் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஒரு இடத்துல ஃபியூஸ் கேரியரை கொடுக்குன்னா எல்லா இடத்துலையும் பவர் கட் ஆகுமா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் முயற்சிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நிலைமையில் எந்த விதமான மேம்பாடும் இல்லை. அடிக்கடி பவர் ட்ராப் ஆகுது, கட் ஆகுது. இது வந்துட்டு வெறும் தடை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா மின் வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாகத்தான் கருதுகிறோம். ஏன்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இங்கே கூட பார்த்தீங்கன்னா என் வீட்டில் கரெக்டாக 6:25க்கு போனது மறுபடியும் 8:05க்கு வருது. கரெக்டாக 1.5 மணி நேரம் பவர் கட்டு. இது பவர் கட்டு இப்படி தான் திட்டமிட்டு நடக்கும். 1.5 மணி நேரம், 3 மணி நேரம், 6 மணி நேரம் இப்படிலாம் நடக்கும். அதான் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே விவசாயிகளுக்கு வந்துட்டு மும்முனை மின்சாரம் கொடுத்தா தான் அவங்களால வந்துட்டு நீரேற்றுறது, நிலத்தடி நீரை எடுத்து விவசாயம் பண்ண முடியும். அங்கேயும் வாய்ப்பில்லை. இப்படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஏராளமான விஷயங்கள்ல குளறுபடி இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு மாத கால விஜயனுடைய ஆட்சியை சொன்னால் முழுமையாக அவலம் தான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாதானே அப்படியேப்பட்ட ஒரு நிலைமை. அடிப்படையான 2 விடயங்களில் இந்த அரசு வந்துட்டு இன்னைக்கு திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது, திணறுகிறது என்றுதான் சொல்ல வேணும். ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு மாத கால தாவேக ஆட்சியோட செயல்பாடுகளை பத்தி உங்களுக்கு அருமையா இருக்கு. தமிழ்நாட்டில் விஜயனுடைய தாவேக ஆட்சி அருமையாக இருக்கிறது என்று ஒரே போடாக போட்டிருக்கிறார். எப்படி இருக்கிறதா அருமையா இருக்குது அப்படின்னு ஒரே போட போட்டிருக்காரு. நல்ல வேளை இதை காட்டின செய்தியாளர்கள், இதை காட்டின அந்த வீடியோல செய்தியாளர்கள் சிரிச்சதெல்லாம் காட்டல. ஆச்சரியமா இருக்குது. ஒரு மூத்த தலைவரான நீங்க நடக்கிறது என்னன்னு தெரியும், மக்கள் வலிய உணரலையா இல்ல தெரியலையா? என்ன அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அருமையா இருக்கு அப்படின்ட்டு? விஜயும் சொல்லலை, அவர் கட்சிக்காரங்களும் சொல்லலை, யாருமே சொல்லலை அருமையா இருக்குது அப்படின்ட்டு. கட்சி மாறி போறவங்க போறாங்க, பதவிக்காக போறவங்களும் போறாங்க. உங்க கட்சியை சேர்ந்து உங்களுடைய மகன் கூட விஜயை சந்திக்கிறாரு, அதெல்லாம் வேற கதை. எதுக்கு போறாங்கன்னா பதவிக்காக போறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஆட்சி வந்துட்டு அருமையா இருக்குன்னு எந்த அடிப்படையில் சொன்னீங்க? அதை விழுங்க. சும்மா அடிச்சு விட்டா, டிவியில் அடிச்சு விட்டா ஜனங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்ற எண்ணமா அவங்களுக்கு? நீங்க கூட்டணி மாறுறீங்க, அது வேற விஷயம். அது 27ஆம் தேதி தீர்மானிக்க போறீங்களா? அது தீர்மானிங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது அரசியல். ஆனால் இது மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை திரு வைகோ அவர்களே. இதில் நீங்கள் இந்த மாதிரி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றீங்களே, தவறு இல்லையா அது? இதை நீங்கள் விஜய்க்கு வந்துட்டு நல்வழி காட்டுகிறீர்களா இல்லை திசை திருப்புகிறீர்களா?
இப்படி 10 பேர் சேர்ந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு தான் சொன்னீங்க. கடைசியில் என்ன ஆச்சு? அவங்க தோத்தாங்க. மக்களினுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கங்க, அதற்கு பிறகு பேசுங்க. ஒவ்வொரு விடயத்தையும் திணறி கொண்டிருக்கக்கூடியது இந்த அரசு தெரியுது. அதுக்கு ஆலோசனைகள் நிச்சயமா தேவை, அது கொடுக்கலாம், அது உங்களை போன்றவர் கொடுக்கலாம், அது முக்கியம். அதை செய்யறதை விட்டுட்டு அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது உங்களுடைய அரசியல் வசதிக்காக எதுவும் பேசுவேன் அப்படின்றதா? அரசியல் வசதிக்காக எதுவும் நீங்க பேசுறது அப்படின்னம்னா அப்ப இது வரைக்கும் நீங்க பேசுறது எல்லாமே உங்களுடைய அரசியல் வசதிக்காகத்தானா? மக்கள் நலனை சார்ந்து இல்லையா? அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கிறேன் வைகோ. பல்வேறுபட்ட பிரச்சனைகள்ல நடைபயணம் போய் மக்களை திரட்டி அவருடைய கருத்துக்களை ஒலிப்பதற்கான ஒரு பிரதிநிதியா நீங்க இருந்திருக்கீங்க. பல்லாண்டு கால நாடாளுமன்றவாதி இப்படியெல்லாம் இருந்திருக்கீங்க. அப்படியேப்பட்ட நீங்க இன்னைக்கு உங்களுடைய கட்சி அரசியல் நலனுக்காக நீங்க என்ன சொல்றீங்க? அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இதெல்லாம் சரிதானா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க ஆலோசனை வழங்குங்க, என்ன செய்யணுன்ற ஆலோசனை வழங்குங்க. இந்த அரசு கற்றுக்கொண்டும் கொஞ்ச நாள் பொறுத்திருப்போம் அப்படி கூட நீங்க சொல்லலாம், அதை பத்தியும் தப்பு இல்லை. இதற்குள்ளேயே குற்றம் சாட்டக்கூடாது, அவர்கள் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அப்படின்னு கூட நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க போறதுன்றது அடிமட்டரகமான ஒரு அரசியல் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மீண்டும் சந்திப்பு தொடரிலே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.